கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்கள் புத்தகம் 102 அதிகாரம் 21 மற்றும் 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனிலே கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமிலே அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் கூடுதலாக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய நாள். ஜனங்களாகிலும் சரி, ராஜ்யங்களாகிலும் சரி, ஏகோபித்து கூடி தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய நாள். தேவ சமூகம் அது சியோனாக இருக்கும், எருசலேமாகவும் இருக்கும். சியோனாகிலும் சரி, எருசலேமாகிலும் சரி, அங்கே கர்த்தருடைய நாமமும் அங்கே கர்த்தரை துதிக்கிற துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள், விளங்க பண்ணுவார்கள், ஏறெடுப்பார்கள். பிரியமானவர்களே, அங்கே அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆராதனை ஸ்தலத்திலே நாம் கர்த்தருக்கு ஆராதனையை செய்ய வேண்டும். அது அவருக்கு சித்தமான வழியிலே, அவருக்கு பிரியமான வழியிலே நாம் ஆராதனை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஏகமாய் கூட வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை, அவருடைய துதியை. பிரியமானவர்களே, மல்கியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கிறோம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்க போகிற தேவனுடைய நாமம் மகத்துவம் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டுமாக அது மகத்துவமாய் இருக்கிறபடினால் எல்லா ஜாதிகளுமாகிய நாம் அவருக்கு மகத்துவத்தை ஏறெடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய நாமத்துக்கு சுகந்த வாசனையான தூபமும் நம்மையே அர்ப்பணிக்கிறதான சுத்தமான காணிக்கையாயும் செலுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 13 அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 17 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடக்க மாட்டார்கள். இன்றைக்கு சீயோனாக, எருசலேமாக பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவ சபையும் காணப்படுகிறது. ஒவ்வொரு தேவ சபைகளிலும் கர்த்தருடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. பிரியமான அந்த சிங்காசனத்துக்கு உரிய கனத்தையும் மகிமையும் எல்லா விதமான பயத்துடனும் பக்தியுடனும் ஏறெடுக்க வேண்டும். மாறாக பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நாம் நடக்க கூடாது. அவருக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை நாம் ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 72 அதிகாரம் பிரியமானவர்களை 8 முதல் 11 வரைக்குள்ள வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுகிறார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருக்கு அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சீசின் ராஜாக்களும் தீவுகளும் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதியாரும் அவரை சேவிப்பார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, பணிந்து குனிந்து வணங்குதல். தேவனுக்கு முன்பதாக பயத்துடனும் பக்தியுடனும் நடுக்கத்துடனும் களி கூற வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள்
வெகுமானங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பணிந்து கொள்ளுதல், சேவித்தல், இவைகளை எல்லாம் ஏறெடுக்க வேண்டும். காணிக்கை என்றால் காசு பணம் என்று மாத்திரம் நினைக்க கூடாது. வெகுமானங்கள் என்றால் ஏதோ உலக பிரகாரமான உச்சிதங்கள் என்று மாத்திரம் எடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு உரிய எல்லா மகத்துவத்தோடும் மகிமையோடு கூட நாம் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் சொல்வதாவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஒரு தேவ சபையிலே தேவ பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பேலியாளின் மக்கள் ஆராதனை ஸ்தலத்தை கொண்டாட்டம் கூத்தாட்டம் பண்ணுகின்ற இடமாக அவர்கள் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய செய்கைகளை நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அவருடைய நாமத்தை பிரியமானவர்களை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை மனதார துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதற்கு மாறாக ஏறெடுக்கப்படுற எந்த ஒரு ஸ்தலத்துக்கும் நாம் செல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் பிரியமானவர்களே விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் நிறைய நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு நிறுவம் 2ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும், ஒரு திசை தொடங்கி மறு திசை மட்டுமாக, சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அது முடியும் மட்டுமாக. பிரியமானவர்களே, நாம் தேவனை எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்த்தோம். இங்கே வானமும் பூமியும் அவரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வானோர் பூதலத்தோர் அவ்வளவு ஒரு பயத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் உரிய தேவனை இன்றைக்கு கூத்தாடிகள் போல ஆராதனைகளை நடத்துகிற அந்த கூத்தாடிகளுக்கு நம்மை நாமே விலக்கி காத்து கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கூட நாம் அவரை சேவிக்கிறவர்களாய், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம் இருக்கிறபடினால் அவரை அறிக்கை செய்து அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. தேவ சபையிலே கர்த்தருடைய நீதிக்கு அடுத்த செயல்கள், பரிசுத்தத்துக்கு அடுத்த செயல்கள், அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு அடுத்த செயல்கள், அவரை பயத்துடனும் பக்தியுடனும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கூத்தாடிகளுடைய கொண்டாட்டமாய் இருக்கக்கூடிய பிரியமானவர்களே, என்டர்டைன்மெண்டாக சொல்லப்படுகிற ஆராதனைகளிலே துணிகரமாக ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதை விட்டு நாம் விலகி கர்த்தரை பரிசுத்த ஆராதனையோடு கூட ஆராதிக்கிறவர்களோடு கூட நாம் தொழுது கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை கடைசியாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை புகழுங்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இப்படிப்பட்ட பரிசுத்த ஆராதனையை, மகிமையான ஆராதனையை அன்று ஒவ்வொரு எளிய சிறிய பெரிய சபைகளிலே மகிமையாய் காணப்பட உதவி செய்யுங்க. எந்த மனுஷனையோ எந்த உலகத்தையோ எந்த மாம்சத்தையோ பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாய் இராமல் தேவாதி தேவனை, எங்கள் கர்த்தாதி கர்த்தரை, எங்கள் ராஜாதி ராஜாவை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ள ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு
பெரியவர்கள் மட்டுமாய் யாவருக்கும் அனுகிரகம் செய்து நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.